ஹாய் கைஸ், ஐ எம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமிலிருந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் மேனுவல் வால்யூம் 6 சாப்டர் 3 ஃபார் ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேன். ஜிடிஎஸ்லேருந்து போஸ்ட்மேன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக. இது ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேன் மட்டும் இல்லை, எம்டிஎஸ்லேருந்து போஸ்ட்மேன் ஆகணும்னு எழுதினாலும் சரி, போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கான போஸ்டல் மேனுவல் வால்யூம் 6 சாப்டர் 3 ஆன சிலபஸை பார்ப்போம். அவங்களுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் போஸ்ட்மேன். ஹெட் போஸ்ட்மேன்றது யார், அவங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, in larger post offices there are usually one or more postmen designated head postmen who are entrusted with the duty of conveying money to and from the treasury, sub-treasury or bank or town SOs. அதாவது இந்த ஹெட் போஸ்ட்மேன்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸுங்களில் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட டியூட்டி அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஷரி, சப் ட்ரெஷரியிலேருந்து, அதாவது ஆஃபீஸ்க்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதும், அந்த ஆஃபீஸில் இருக்கிற எக்ஸஸான பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதும், அல்லது ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எஸ்ஓங்களுக்கு பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அது போன டியூட்டி, அது போல் ஒர்க்கு தான் அந்த ஹெட் போஸ்ட்மேனோட முக்கியமான டியூட்டியாக இருக்கும். அந்த ஹெட் போஸ்ட்மேன்றவங்க பெரிய லார்ஜர் போஸ்ட் ஆஃபீஸஸில் மட்டும்தான் இருப்பாங்க. ஒன் ஆர் மோர் போஸ்ட்மேன், ஒருத்தராகவும் இருக்கலாம் அல்லது பலராகவும் இருக்கலாம். Head postman may be required to take out for delivery the articles that have been returned by other postmen as unclaimed or refused, and to take up the work of any postman who may be temporarily absent. அவங்களுக்கான மற்ற டியூட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போஸ்ட்மேன் டெலிவரிக்கு போயிட்டு ஆர்டிக்கலை வந்து டெலிவரி பண்ணாமல் அன்கிளைம்டாவோ அல்லது ரெஃப்யூஸ்டு இல்லை டோர் லாக்டு போட்டுலாம் திரும்ப எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா, அதில் இருக்கிற ரிமார்க் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டிக்கலை திரும்ப டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போவார். அது உண்மையிலே அவங்க போட்டிருக்க ரிமார்க் கரெக்ட் தானான்றதை அவங்க இதில் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு யாராவது ஒரு போஸ்ட்மேன் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டார் டெம்ப்ரரியாக அப்படின்ற சமயத்தில் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக அவர் அந்த நாளில் ஒர்க் பண்ணுவார். He may be ordered by postmaster to accompany a postman to whom several insured articles or money orders of considerable aggregate amount have been made over for delivery or payment. அதாவது ஒரே ஒரு போஸ்ட்மேன் கிட்ட அவங்களுக்கான லிமிட், பீட்டுக்கு போகக்கூடிய லிமிட்க்கு எக்ஸஸான அமௌண்ட்டை டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கூட இந்த ஹெட் போஸ்ட்மேன் வந்து அக்கம்பனி பண்ணணும். அக்கம்பனி பண்ணும்போது அந்த போஸ்ட்மேனுக்கான லிமிட்டை ரீச் ஆன உடனே அந்த போஸ்ட்மேனை விட்டுட்டு இவர் தனியாக வந்துடுவார். ஏன்னா அப்போ வந்து அந்த போஸ்ட்மேனுக்கான இண்டிவிஜுவல் லிமிட் ரீச் ஆகிட்டார். ஸோ அதுக்கு மேலே போஸ்ட்மேன் தனியாக டெலிவரி போவார். அந்த இண்டிவிஜுவல் லிமிட் தொடர வர தான் இந்த ஹெட் போஸ்ட்மேன் வந்து அவர் அக்கம்பனி பண்ணணும். He may be employed to make enquiries into minor complaints, verify payment of money orders and test the work of postman and letterbox attendants. அவரை அந்த ஹெட் போஸ்ட்மேனை வந்துட்டு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். அதே போல் மணி ஆர்டர் கரெக்டாக பேமெண்ட் ஆகுதான்றதை அவரை வச்சு செக் பண்ணுவாங்க. போஸ்ட்மேன், லெட்டர் பாக்ஸ் அட்டண்டன்ஸ்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா, போஸ்ட்மேன் கரெக்டாக டியூட்டி டெலிவரிக்கு போகிறாரா, லெட்டர் பாக்ஸ் அட்டண்டன்ட் கரெக்டாக லெட்டர் பாக்ஸை கிளியர் பண்ணுறாரான்றதை ஹெட் போஸ்ட்மேனை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுதான் நாலேஜ் ஆஃப் போஸ்டல் பிஸ்னஸ். போஸ்டல் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கம்பல்சரி நம்ம டிபார்ட்மெண்ட்டோட பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை பற்றி எல்லா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் பப்ளிக்கிட்ட நம்ம வந்துட்டு நம்மளோட நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவங்களுக்கான ஹெல்ப்பை நம்ம பண்ண முடியும். பப்ளிக்கு சேவிங்ஸ் ஸ்கீம், நம்மளோட சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். Postmen are expected to know thoroughly the rates of inland postage and commission of money orders, the charges for insurance and fee for registration. அதாவது போஸ்ட்மேனாக இருக்கவங்க கம்பல்சரி இன்லேண்ட் போஸ்டேஜ், நம்ம இன்லேண்ட் லெட்டர்ஸ்க்கான எல்லா போஸ்டேஜும் எவ்வளோன்றதை தெரிஞ்சுருக்கணும். மணி ஆர்டருக்கான கமிஷன் ரேட் தெரிஞ்சுக்கணும். அதை இன்சூர் பண்ணுறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கான சார்ஜஸ் எவ்வளோ, ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ, இது போல் டீட்டெயில்ஸ்லாம் கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா அவங்க டெலிவரியில் போகும்போது பப்ளிக் யாராவது கேட்குறாங்க அல்லது லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ போஸ்டேஜ் ஓட்டணுன்றது அவங்களே கால்குலேட் பண்ணி அதை ஒட்டி வாங்கிட்டு வர முடியும். He should be fully competent to fill up the forms of money order and VP for public and be able to describe the principal features of saving schemes and certificates and others. பப்ளிக்காக மணி ஆர்டர் ஃபார்ம் பப்ளிக் ஒருத்தர் ஃபில் பண்ண தெரில அப்படின்னும் போது போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுற லெவலில் தெரிஞ்சிருக்கணும். அது கம்பல்சரி. மணி ஆர்டர் ஃபார்ம், விபி ஃபார்ம்லாம். அதே போல் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட சேவிங் ஸ்கீம், சேவிங் சர்டிஃபிகேட்ஸை பற்றி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். பப்ளிக்கு அப்போ தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பிஸ்னஸ் ப்ரொக்யூர் பண்ண முடியும். அதனால்
Every postman will be supplied for his personal use with a copy of PO packet guide and a copy of this chapter printed in the regional language. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் PO பாக்கெட் கைட், போஸ்ட் ஆஃபீஸ் கைடை பாக்கெட் சைஸ்க்கு சின்னதாக ஒரு கைடும், அதே போல் இந்த போஸ்ட்மேனோட டியூட்டி சம்மந்தப்பட்ட சாப்டர் வந்துட்டு ஒரு காப்பியும் ரீஜனல் லாங்குவேஜில் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க கம்பல்சரி பத்திரமா பார்த்துக்கணும், எந்த விதத்துலையும் தொலைச்சிடக்கூடாது. அவங்க டியூட்டி விட்டு ரிலீவ் ஆகி போகும்போது அவங்களோட பிளேஸ்க்கு யார் ஒருத்தர் டியூட்டி டேக் ஓவர் பண்ணுறாரோ, யார் சார்ஜுக்கு வராரோ அவங்க கையில் இந்த பாக்கெட் கைட் ப்ளஸ் இந்த சாப்டரோட ரீஜனல் காப்பி, ரீஜனல் லாங்குவேஜ் காப்பி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் அவங்க ரிலீவ் ஆகணும். சப்ளை ஆஃப் ஃபார்ம்ஸ் டு பி கேரிட், அவங்க டெலிவரிக்கு போகும்போது ஒரு போஸ்ட்மேன் டெலிவரிக்கு போகிறாரு அப்படின்னா கூடவே மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ், விபிஎம்ஓ ஃபார்ம், அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் கூட வச்சுக்கிட்டா தான் பப்ளிக் கேட்கும்போது அவங்களுக்கு கொடுத்து அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கான உதவிகளை செய்ய முடியும். சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணுறது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு டெலிவரி ஏஜென்ட்ஸ்க்கும், போஸ்ட்மேன் ஆகட்டும், அவங்க ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் இவ்வளோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்து அனுப்பணும்னு இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த அமௌண்ட்டுக்கான போஸ்டேஜ் ஸ்டாம்பை ட்ரெஷரி கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க சேல் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை ட்ரெஷரியில் கொடுத்துட்டு அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட்டுக்கான ஸ்டாம்பை மீண்டும் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த ஒரு ஸ்டாக் அவங்கக்கிட்ட இருக்கணும். அவங்க டெலிவரிக்கு போகும்போது இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணணும், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி. Each postman who is required to sell stamps will be supplied by the treasurer with a small stock of postage stamps of lower denomination, including postcards, letter cards and embossed envelopes for sale to public. And he should give a receipt to treasurer for stamps in the memo of stamp advances against the entry of his name. அதாவது டெலிவரிக்கு போகும்போது ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்மேனும் அந்த ஸ்டாம்ப்ஸை வந்து ட்ரெஷரர்கிட்டேருந்து வாங்கிக்கணும். அவங்க வாங்கிக்கக்கூடிய ஸ்டாம்ப்ஸ்க்கு மெமோ ஆஃப் ஸ்டாம்ப் அட்வான்சஸ்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட நேமுக்கு எதிராக எவ்வளோ ஸ்டாம்ப் வாங்கியிருக்காங்களோ அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அவங்க அக்னாலேஜ் பண்ணணும் ஒவ்வொரு போஸ்ட்மேனும். அப்போ போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்ன்றது ஸ்டாம்ப் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாது. அதில் லோயர் டெனாமினேஷன் ஸ்டாம்ப்ஸாக இருக்கும், கூட ஐஎல்சி, போஸ்ட் கார்டு, என்வலப்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பலாம். The money realized by the sale of postage stamps should be made over by postman on his return to office to treasurer, who will give the postman a fresh supply of stamps equal in value to the amounts were received from him. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு 500 ரூபாய்க்கான ஸ்டாம்பை வாங்கிட்டு போகிறாரு, அதில் ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் சேல் பண்ணுறாரு. அப்படின்னும் போது ஈவினிங் வந்து ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் வந்ததும் அந்த 100 ரூபாய் பணத்தை ட்ரெஷரிக்கிட்ட கொடுத்துட்டு, ட்ரெஷரர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு எவ்வளோ பணத்தை கொடுக்குறாரோ அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு 100 ரூபாய் கொடுக்குறாருன்னா அந்த 100 ரூபாய்க்கு ஃப்ரெஷ் ஸ்டாக் வாங்கி அவரோட ஸ்டாம்ப் அட்வான்ஸை அவர் மெயின்டைன் பண்ணிக்கணும். த போஸ்ட் மாஸ்டர் வில் ஃபிக்ஸ் த அமௌண்ட் இன் ஸ்டாம்ப்ஸ் டு பி இஷ்யூ டு ஈச் போஸ்ட்மேன். அப்படி ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் எவ்வளோ ஸ்டாம்ப் அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிறத போஸ்ட் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணுவார். அடுத்த போஸ்ட்மேன்ஸ் புக். போஸ்ட்மேன் புக்கோட ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா MS-27. அது ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ப்ரொசீடிங் ஆன் ஹிஸ் பீட் ஹீ ஷுட் என்டர் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஹிம் ஃபார் பேமெண்ட் ஆர் டெலிவரி. அதாவது ஒரு போஸ்ட்மேன் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மணி ஆர்டர், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், ஸ்பீட் ஆர்டிகல், அது போன்ற அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் அந்த போஸ்ட்மேன் புக்கில் என்டர் பண்ணி நோட் பண்ணிட்டு தான் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகணும். If any article made over to a postman appears to be damaged, a remark to this effect should be written in postman's book. அதாவது போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலில் ஏதாவது டேமேஜ்டு ஆர்டிக்கலாக இருக்குதுன்ற சமயத்தில் அந்த ரிமார்க்கு, டேமேஜ் ஆர்டிக்கல் எதுவோ அந்த ஆர்டிக்கலுக்கு நேராக அதுக்கான ரிமார்க்கை வந்து போஸ்ட்மேன் அதாவது அதுக்கான ரிமார்க்கை போஸ்ட்மேன்ஸ் புக்கில் என்ட்ரி பண்ணணும். On his return to office, a postman should obtain the initials of assistants concerned or treasurer in appropriate columns of the book, an acknowledgement of all receipts, acknowledgements, cash relating to delivered articles, paid money orders, undelivered articles, unpaid money orders, and cash which he has made over to the assistants or treasurer. அதாவது ஆஃபீஸ் டெலிவரிக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு போஸ்ட்மேன் ரிட்டன் வந்த உடனே அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் அல்லது கேஷ் ரிட்டன் கட்டுறாருன்னா கேஷ், மணி ஆர்டர் ரிட்டன் கட்டுவார். அது போல் அவர் திரும்ப என்னென்னலாம் கொடுக்குறாரோ அது எல்லாத்துக்குமே அந்த போஸ்ட்மேன் புக்கில் யார்கிட்ட கொடுக்குறாரோ அந்த கன்சர்ன் டெலிவரி அசிஸ்டண்ட்டாக அல்லது ட்ரெஷரராக, கேஷ் ட்ரெஷரர்கிட்ட கொடுக்குறாருன்னா ட்ரெஷரர்கிட்ட அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும்,
அதே அந்தந்த பர்டிகுலர் டெலிவரி அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொடுக்குறாருன்னா அவங்கக்கிட்ட அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கிக்கணும். ஹெட் போஸ்ட்மேன் ஷுட் ஆல்சோ என்டர் இன் ஹிஸ் புக் particulars of drawings from and payments into treasury, sub-treasury or bank and obtain treasurer's acknowledgement in his book for money drawn from treasury, sub-treasury or bank and paid to him. அதாவது ஒரு ஹெட் போஸ்ட்மேன் வந்து ட்ரெஷரியிலிருந்து ஆஃபீஸ்க்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அல்லது ஆஃபீஸ்லேருந்து ட்ரெஷரிக்கு பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டினாலும் சரி, அதுக்கான என்ட்ரி வந்து ஹெட் போஸ்ட்மேன் அவரோட போஸ்ட்மேன் புக்கில் நோட் பண்ணியிருக்கணும். அப்படி பணத்தை அவர் ட்ரெஷரியிலேருந்து, அதாவது ட்ரெஷரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் பணம் கட்டுறாரு அப்படின்னும் போது இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டேன், அதை வாங்கிக்கிட்டாருன்னு சொல்லி ட்ரெஷரர்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும். அதே இடத்துல ட்ரெஷரியிலிருந்து, அதாவது ஆஃபீஸ்லேருந்து ட்ரெஷரிக்கு அவர் பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுறாரு அப்படின்னா ட்ரெஷரர் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டை போஸ்ட்மேன் கிட்ட வாங்குவார். He must sign the treasurer's cash book for money made over to him for payment into treasury, sub-treasury or bank. And on reverse of lawyer copy treasury voucher which constitutes the office record for vouchers made over to him for drawings from treasury, sub-treasury. அதாவது நம்ம ஆஃபீஸில் இருந்து ட்ரெஷரர்கிட்ட இருந்து அவங்க பேங்க்குக்கோ அல்லது ட்ரெஷரிக்கோ பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுறாங்கன்ற சமயத்தில் அந்த ஹெட் போஸ்ட்மேன் என்ன பண்ணணும்னா ட்ரெஷரர்கிட்டேருந்து பணத்தை வாங்கிறதுக்காக டிசிபி ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக் அதனோட ஃபார்ம் நம்பர் ஏசிஜி 2ல் இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு போகணும். அதில் மட்டும் இல்லாமல் அங்கே பணத்தை கட்டுற இடத்துல இருக்கக்கூடிய லாயர் காப்பி ஆஃப் ட்ரெஷரி வவுச்சர், ஃபஸ்ட் காப்பி அவங்க அங்கே ட்ரெஷரில் எடுத்துப்பாங்க. அந்த செகண்ட் காப்பியை, அந்த பேங்க்கோட செகண்ட் காப்பி, பேங்க் கொடுக்க வேண்டிய காப்பியில் செகண்ட் காப்பிலையும் போஸ்ட்மேன் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அந்த செகண்ட் லாயர் காப்பிலையும் ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக்லையும் அந்த ஹெட் போஸ்ட்மேன் சைன் பண்ணுவார் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்குன்றது. When cash is entrusted to a postman for purchase of stamps from treasury, sub-treasury, he should give a receipt for amount in treasurer's cash book and obtain a receipt in his book from treasurer for stamps made over to the treasurer. அதாவது ஸ்டாம்ப் வாங்கின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஹெட் போஸ்ட்மேன் கிட்டேயோ அல்லது போஸ்ட்மேன் கிட்டேயோ பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அந்த பணத்தை வந்து வாங்கினதுக்காக ட்ரெஷரர் என்ன பண்ணுவார்னா ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக்கில் அந்த போஸ்ட்மேன் கிட்டேருந்து ரெசிப்ட் வாங்கிப்பார். அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் போகணும் போஸ்ட்மேன். அதே இடத்துல அந்த ஸ்டாம்பை கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஸ்டாம்பை வாங்கி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஷரர்கிட்ட கொடுக்கும்போது அந்த போஸ்ட்மேன் புக்கில் அந்த போஸ்ட்மேன் வந்துட்டு ட்ரெஷரர்கிட்டேருந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கிக்கணும். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்தாங்க, ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஸ்டாம்பை நான் ரிட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும். If a cash remittance is entrusted to a postman, he should enter in his book the name of the office for which it is intended and the amount of the remittance. If it is sent loose or if enclosed in a cash bag, the weight of the cash bag. அதாவது ஒரு போஸ்ட்மேன் கிட்ட பணத்தை கொடுத்து இன்னொரு ஆஃபீஸில் அந்த பணத்தை கட்ட சொல்லி கையில் கேஷாக கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரோ அந்த அமௌண்ட்டுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை ட்ரெஷரருக்கு சைன் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டை வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அதை அவரோட போஸ்ட்மேன்ஸ் புக்கில் அந்த அமௌண்ட் வந்து எந்த ஆஃபீஸ்க்கு போகுது அப்படிங்கிறதையும் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதையும் நோட் பண்ணியிருக்கணும். அது தனியாக கேஷாக கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னா, அதுவே அந்த பணத்தை கேஷ் பேக்கில் போட்டு கேஷ் பேக்காக கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது கேஷ் பேக் உள்ள எவ்வளோ பணம் இருக்குன்றது அந்த போஸ்ட்மேனுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் பேக்குக்கான வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டை செக் பண்ணி அந்த வெயிட்டுக்கு அக்னாலேஜ் பண்ணணும். கேஷாக எப்படியோ அதே போல் தான் கேஷ் பேக்காக எடுத்துகிட்டு போகும்போதும் அவரோட போஸ்ட்மேன்ஸ் புக்கில் எந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறான்ற ஆஃபீஸ் நேம் இருக்கணும், ப்ளஸ் கேஷ் பேக்கோட வெயிட் போட்டு அந்த கேஷ் பேக்கோட வெயிட்டும் இருக்கணும். அங்கே எந்த ஆஃபீஸில் அதை டெலிவரி பண்ணுறாரோ அந்த ஆஃபீஸில் வந்து அந்தந்த எந்த ஆஃபீஸ்க்கு போதோ அந்த ஆஃபீஸோட என்ட்ரிக்கு நேராக அதை ரிசீவ் பண்ணுறவங்க கிட்ட வெயிட் செக் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரணும். Against the entry, he should obtain the acknowledgement of treasurer or sub or branch postmaster to whom the remittance is made over. அந்த பணத்தை யார் கொடுக்குறாரோ அவர்கிட்ட சைன் வாங்கிக்கணும். If a postman's beat extends beyond a single town or village, he must in addition to postman's book keep a village postman's visit book
Form MS 86 and perform all duties of village postman in connection therewith, and when the superintendent so directs, he will be supplied with a book of receipts to enable him to accept and grant receipts for registered articles of letter mail. அதாவது ஒரு போஸ்ட்மேனோட பீட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டவுன் அல்லது சிங்கிள் வில்லேஜை தாண்டி அதிகமாக கவர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அவர் போஸ்ட்மேன்ஸ் புக் மட்டும் மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் அது கூடவே வில்லேஜ் போஸ்ட்மேன்ஸ் விசிட் புக் ஒன்று சேர்த்து மெயின்டைன் பண்ணணும். அந்த விசிட் புக்கோட ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் MS 86. MS 86ன்றது அந்த விசிட் புக்கோட ஃபார்ம் நம்பர். அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் இன் கனெக்ஷன் தேர்வித். அதாவது அவர் அந்த போஸ்ட்மேனோட டியூட்டி மட்டும் இல்லாமல் வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கான டியூட்டியும் சேர்த்து செய்யணும். சூப்ரிண்டென்ட் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னா அந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் அப்படி சேர்த்து பார்க்கக்கூடிய சிங்கிள் டவுன் ஆர் சிங்கிள் வில்லேஜை தாண்டி டியூட்டி செய்யக்கூடிய போஸ்ட்மேனுக்கும் புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டெலிவரிக்கு போகிறவரில் ஒரு வில்லேஜில் ஒருத்தர் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் புக் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அப்படிங்கிற சமயத்தில் அங்கே அவர் அந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் புக் பண்ணதுக்கான ரெசிப்டை பப்ளிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கல் ப்ளஸ் வித் போஸ்டேஜ் ஆர் கேஷை வந்து வாங்கிட்டு வரலாம். அது வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயிலுக்கு மட்டும்தான், பார்சலுக்கு கிடையாது. அடுத்த யூஸ்டு போஸ்ட்மேன்ஸ் புக் ஆர் கெப்ட் ஆன் ரெக்கார்ட் இன் த டெலிவரி டிபார்ட்மெண்ட். ஒரு போஸ்ட்மேன் புக் வந்து தீர்ந்துடுச்சு, அதாவது காலி ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற சமயத்தில் அந்த யூஸ்டு போஸ்ட்மேன்ஸ் புக், ஆல்ரெடி யூஸ் பண்ண போஸ்ட்மேன் புக்கெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கிவன் ஃபார் டெலிவரி அண்டர் டெலிவரி ஸ்லிப் சிஸ்டம் ஆர் நாட் டு பி என்டர்ட் இன் போஸ்ட்மேன்ஸ் புக். அதாவது போஸ்ட்மேன்ஸ் புக்குன்றது எங்கன்னா டெலிவரி ஸ்லிப் இல்லாத ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் போஸ்ட்மேன்ஸ் புக் யூஸில் உண்டு. டெலிவரி ஸ்லிப் ஒரு ஆஃபீஸ்க்கு இருக்குது அப்படின்னா அவங்க டெலிவரி ஸ்லிப்பை டெய்லி டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி ஃபைல் பண்ணி வச்சாலே போதுமானது, அதுவே ரெக்கார்டுக்கு போதும். டெலிவரி ஸ்லிப் இருக்கிற இடத்துல போஸ்ட்மேன்ஸ் புக் யூஸ் ஆகாது. தி டெலிவரி ஸ்லிப் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் போஸ்ட்மேன் புக் அண்ட் ஷுட் பி ஃபைல்ட் இன் த டெலிவரி டிபார்ட்மெண்ட் அட் த க்ளோஸ் ஆஃப் த டே. அந்த டெலிவரி ஸ்லிப் தான் போஸ்ட்மேன்ஸ் புக்கோட பர்பஸ், எல்லாத்தையுமே டெலிவரி ஸ்லிப்பே செஞ்சிடும். அதை டெய்லி அந்தந்த நாள் முடியும் போது டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபைல் பண்ணி வைப்பாங்க அந்த டெலிவரி ஸ்லிப்பை. In SOS, a postman must acknowledge receipt of money or vouchers made over to him for payment into or drawings from treasury, sub-treasury or bank on the reverse of counterfoils of treasury receipts or vouchers. அதாவது பணத்தை வாங்கும்போது அந்த போஸ்ட்மேன் வந்துட்டு ட்ரெஷரியில் கவுண்டர்ஃபாயில் ரிவர்ஸில் அக்னாலேஜ் பண்ணணும். அதே ஸ்டாம்ப் வாங்கிறதுக்காக பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்பிஎம்ஸ் ரெசிப்ட் புக்கில் அவங்க சைன் பண்ணிட்டு தான் போகணும் அந்த போஸ்ட்மேன். அதுதான் அட்ரஸஸ் டு பி நோட்டட் ஆன் ஆர்டிகல்ஸில் அட்ரஸ் நோட் பண்ணுறதை பற்றி சொல்லுது. த போஸ்ட்மேன் ஷுட் நோட் த நேம் ஆஃப் த அட்ரஸி ஆன் ஆர்டிகல்ஸ் மேட் ஓவர் டு ஹிம் ஃபார் டெலிவரி இன் எவரி கேஸ் இன் விச் ஹீ கேனாட் ஹிம்செல்ஃப் ரீட் த லாங்குவேஜ் இன் விச் த அட்ரஸ் இஸ் ரிட்டன். அதாவது ஒரு ஆர்டிக்கல் மேலே ஒரு லாங்குவேஜில் அட்ரஸ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் வந்து போஸ்ட்மேனால் படிக்க முடியல, போஸ்ட்மேனுக்கு தெரியலங்கிற சமயத்தில் என்ன பண்ணணும்னா அது தெரிஞ்சவங்கக்கிட்ட அந்த ஆஃபீஸில் இருக்கவங்கக்கிட்ட அந்த அட்ரஸ் என்னன்றதை கரெக்டாக எழுதி நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா அப்போ தான் டெலிவரியை ப்ராம்ப்ட் டெலிவரி பண்ண முடியும், தப்பாக பண்ணாமல் இருக்கிறதுக்காக. A postman should be careful not to receive articles addressed to persons residing in another postman's beat, except in case of article given to him for the purpose of inquiry, and in this case it should be separately noted in this book. அதாவது ஒரு போஸ்ட்மேன் வந்து ஆர்டிகல்ஸை டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னே வாங்கின ஆர்டிகல்ஸ் எல்லா என்ட்ரி போஸ்ட்மேன் புக்கில் போடுவார்னு சொன்னோம். அப்படி அவர் ஆர்டிகல்ஸை வாங்கும்போது அதில் வேறு போஸ்ட்மேனுக்கான பீட் ஆர்டிகல்ஸ் எதுவும் அவர் வாங்கிடக்கூடாது. அதை வந்து அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும், ஒவ்வொரு போஸ்ட்மேனும் செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ஆர்டிக்கல் கிவன் டு ஹிம் ஃபார் பர்பஸ் ஆஃப் டெலிவரி, அவரோட பீட்டது மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போகணும். அதில் ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது என்கொயரி ரிலேட்டடாக இருந்து ஒரு ஆர்டிக்கலை போஸ்ட் மாஸ்டர் கொடுத்து இது சம்மந்தமாக என்கொயரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இது வேறு பீட்னு சொல்ல முடியாது, வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு வரணும். ஆனால் அந்த என்ட்ரியை அவர் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிற ஆர்டிகல்ஸ் கூட இல்லாமல் தனியாக அதுக்கான என்ட்ரியை போடணும். என்கொயரிக்காக வாங்கியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோன்றதை நோட் பண்ணி தனி என்ட்ரியாக இருக்கணும். அடுத்தது தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எஸ்பெஷலி ஆர் ஆர்டிகல்ஸ் brought back
undelivered from one postman to another without permission of delivery assistant is strictly prohibited. அதாவது ஒரு போஸ்ட்மேன் கொடுத்த ஆர்டிக்கல் அப்படியே இன்னொரு போஸ்ட்மேனுக்கு மாற்றிக்கிறது அல்லது டெலிவரி பண்ணாமல் எடுத்துன்னு வந்துட்டு அடுத்த பீட்டுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி விஷயம் அந்தந்த டெலிவரி அசிஸ்டண்ட்டோட நாலேஜ் இல்லாமல் நடக்கக்கூடாது. இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட், அதை கம்பல்சரி நிறுத்தணும். அடுத்த டேமேஜ் ஆர்டிகல்ஸ் டு பி நோட்டீஸ்டு. டேமேஜான ஆர்டிக்கலை என்ன பண்ணுவாங்க? இட் இஸ் எ போஸ்ட்மேன்ஸ் டியூட்டி டு கேர்ஃபுல்லி எக்ஸாமின் எவரி ஆர்டிக்கல் மேட் ஓவர் டு ஹிம் ஃபார் டெலிவரி and to bring at once to the notice of the postmaster any article that is open or damaged or that bears the appearance of having been tampered with. அதாவது டெலிவரிக்காக போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலும் கரெக்டான கண்டிஷனில் தான் இருக்கா அல்லது டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது அந்தந்த போஸ்ட்மேனோட டியூட்டி. அப்படி ஒரு வேளை ஏதாவது டேமேஜாவோ ஓப்பனாகவோலாம் இருந்தது அப்படின்னா அது உடனடியாக அந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டரோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸ்பெஷல் கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அப்சர்வ் த கண்டிஷன் ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிக்கல். ஆர்டினரியான ஆர்டிகல்ஸ்க்கே டேமேஜ்டு ஆர்டிக்கலாக இருக்கும்போது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் இன்சூர்ட் ஆர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர், தனி கவனத்தை செலுத்தணும். ரெசிப்ட்ஸ் ஃபார் ஆர்டிகல்ஸ் இஷ்யூடு ஃபார் டெலிவரி. அதாவது ஆர்டிக்கல் டெலிவரிக்காக கொடுக்கும்போது என்னென்ன ரெசிப்ட்ஸ் எதெல்லாம் வாங்குவோம்? Postman must sign the registered abstract RP53 and parcel abstract RP58, the registers of VP articles received or the delivery slips where they may be in use for registered letter mail and parcel mail articles made over to them for delivery. அதாவது ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல், பார்சல் ஆர்டிக்கல்லாம் ரெஜிஸ்டர்ட் லெட்டர் மெயில், ரெஜிஸ்டர்ட் பார்சல் மெயிலை ஒரு போஸ்ட்மேன் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னும் போது அவங்க போஸ்ட்மேன் புக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்ட் அப்ஸ்ட்ராக்ட், பார்சல் அப்ஸ்ட்ராக்ட், ரெஜிஸ்டர்ட் அப்ஸ்ட்ராக்டோட ஃபார்ம் நம்பர் RP53, பார்சல் அப்ஸ்ட்ராக்ட்க்கு RP58, அதெல்லாம் விபி ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னும் போது ரெஜிஸ்டர் ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ் இதிலெல்லாம் போஸ்ட்மேன் வந்து அக்னாலேஜ் பண்ணணும், இவ்வளோ ஆர்டிக்கல் நான் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. When signing for the articles, the postmen are required to write themselves in words the number of articles given to them, the total amount to be collected and recovered from addresses. அதாவது போஸ்ட்மேன் வந்து அதில் அந்த அப்ஸ்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ ஆர்டிகல்ஸை எடுத்துகிட்டு போகிறோன்றத வேர்ட்ஸ், இப்போ 10 ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 10 ஆர்டிகல்ஸ்னு போட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். வேர்ட்ஸ்லேயும் எழுதணும், நம்பரில் மட்டும் எழுதுறது இல்லாமல் வேர்ட்ஸ்லேயும் எழுதிட்டு தான் கொடுக்கணும். In case of delivery slips, these entries should be made below the last entry in the slip. இது வந்து போஸ்ட்மேன் புக்காக இருக்கும்போது அதெல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஒரு வேளை டெலிவரி ஸ்லிப் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த டெலிவரி ஸ்லிப்பில் லாஸ்ட் ஆர்டிக்கல் என்ட்ரிக்கு கீழே அவங்க அந்த போஸ்ட்மேன் அப்படி சைன் பண்ணணும். If an alteration is made in the particulars of articles made over to postman for delivery is made in the delivery slip by the assistant, it must be attested by the postman also. இப்போ வந்து ஒரு போஸ்ட்மேனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ், ஒரு 10 ஆர்டிகல்ஸை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரு ஆர்டிக்கல் வேறு பீட்டுக்கான ஆர்டிக்கலாக இருந்தது, தெரியாமல் அதில் இன்வாய்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வேறு ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுத்து அனுப்பணுன்ற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெலிவரியில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் கிளர்க்கு யாரோ அவர் வந்துட்டு அதை அடிச்சுட்டு ரவுண்ட் பண்ணி 9ன்னு கொடுப்பாரு. அவர் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி அசிஸ்டண்ட் செஞ்ச கரெக்ஷனுக்கு போஸ்ட்மேன் வந்து அட்டெஸ்ட் பண்ணணும். The postman is required to sign the postage account in words and figures in acknowledgement of postage due on unpaid articles of letter mail. அதாவது லெட்டர் மெயிலில் அன்பெய்டு ஆர்டிகல்ஸ் வருதுங்கிற சமயத்தில் எவ்வளோ அமௌண்ட் போஸ்டேஜ் டியூ அமௌண்ட் எவ்வளோ வாங்கிட்டு போகிறாரோ அதை வந்துட்டு அவங்க அந்த போஸ்டேஜ் அக்கௌண்ட்டுன்ற ரெஜிஸ்டரில் சைன் பண்ணி எழுதணும். இப்போ வந்து ஒரு 3 ஆர்டிக்கல் 30 ரூபாய் டியூ இருக்குன்னா ரிசீவ்டு 3 ஆர்டிகல்ஸ் 30 rupees டியூன்னு போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் போஸ்ட்மேன் போகணும். அடுத்தது நோ போஸ்ட்மேன் இஸ் பர்மிட்டட் டு ரிசீவ் ஃபார் டெலிவரி அண்ட் இன்சூர்ட் ஆர்டிக்கல் ஆஃப் வேல்யூ கிரேட்டர் தென் ₹500 அண்ட் அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் இன்சூரன்ஸ் கிரேட்டர் தென் 1000. அதாவது ஒரு சிங்கிள் இன்சூர்ட் ஆர்டிக்கலுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அதே இன்சூர்ட் ஆர்டிக்கலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதனோட டோட்டல் வேல்யூ 1000 ரூபாயை தாண்டக்கூடாது. அடுத்ததாக புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் நோட்டீசஸ் டெலிவர்டு. இன்டிமேஷன் நோட்டீசஸ் டெலிவர்டுக்கான புக் அதை யார் மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் மெயின்டைன் பண்ணுறாரு. அதனோட ஃபார்ம் நம்பர் RP53. இந்த புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் நோட்டீசஸ் டெலிவர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் த வேல்யூ ஆஃப் விச் எக்ஸிட்ஸ் ₹500 and which has to be delivered at the window of the post office. When the postman delivers the address is receipts,
the acknowledgement and the intimation to the address, he should ask the addressee to sign the addressee's receipt in form RP31 RP1 in his presence, who will endorse on the back to the effect that the addressee has signed the receipt in his presence. அதாவது ஒரு இன்சூர்ட் ஆர்டிக்கல் 500 ரூபாய்க்கு மேலே போகுது அல்லது ஒரு விபி ஆர்டிக்கல் 500 ரூபாய்க்கு மேலே போகுது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு இன்சூர்ட் ஆர்டிக்கல் 500 ரூபாயை தாண்டும் போது அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு போஸ்ட்மேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண மாட்டார். அந்த இன்சூர்ட் ஆர்டிக்கல் 500 ரூபாயை தாண்டிச்சு அப்படின்னா அது போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோவில் மட்டும்தான் டெலிவரி பண்ணுவோம். ஆனால் அதுக்கான நோட்டீஸ் ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போகாமல் இப்படி ஆர்டிக்கல் வந்திருக்குன்ற நோட்டீஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுவோம். அந்த நோட்டீஸை எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அந்த அட்ரஸையே அந்த ஆர்டிக்கலை வாங்கிக்கணும். அப்படி நோட்டீஸ் இன்டிமேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த போஸ்ட்மேன் வந்து இந்த புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் நோட்டீசஸ் டெலிவர்டில் சைன் வாங்கணும். அதுக்கான ஃபார்ம் நம்பர் தான் RP53. அதை தான் நம்ம புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் நோட்டீசஸ் டெலிவர் அதில் சைன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்டிமேஷனை அந்த அட்ரஸி வாங்கிட்டாருன்னு அர்த்தம். அந்த இன்டிமேஷனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க அந்த ஆர்டிக்கலை டெலிவரி எடுத்துக்கணும். When the postman delivers the addressee's receipt, the acknowledgement and intimation to the addressee, he should ask the addressee to sign the addressee's receipt in form RP31 or RP1. அந்த addressee receiptsக்கான ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா RP31 and RP1. அதில் அட்ரஸி சைன் பண்ணுவாங்க. அதனோட யார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸி சைன் பண்ணதை வந்துட்டு அந்த போஸ்ட்மேன் என்டார்ஸ் பண்ணணும். இதை வந்து அட்ரஸிக்கு இன்டிமேஷன் டெலிவரி பண்ணும்போது இந்த இன்டிமேஷனில் என்னோட முன்னிலையில் தான் அந்த அட்ரஸி சைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸி ரெசிப்ட்ஸோட பேக் சைடில் அவங்க இன்டிமேஷன் அதாவது என்டார்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த போஸ்ட்மேன் அட்டஸ்ட் பண்ணணும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டெலிவரி பண்ணும்போது கடைப்பிடிக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது. எவரி போஸ்ட்மேன்ஸ் பீட் இஸ் ஃபிக்ஸ்டு பை போஸ்ட் மாஸ்டர் அண்ட் ஹி மஸ்ட் ஆன் நோ அக்கௌண்ட் டிவியேட் ஃப்ரம் ஹிஸ் ப்ரிஸ்கிரைப்டு பீட். அதாவது ஒரு போஸ்ட்மேனோட பீட்டுன்றது அந்தந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் அந்தந்த ஆஃபீஸ்க்கு நியமிக்கிறது. ஒவ்வொரு பீட்டும் அவரோட பீட்டில் கரெக்டாக போகணும். அவரோட பீட்டை விட்டுட்டு மற்றவங்க பீட்டுக்கு போகிறது அல்லது அந்த ஏரியாவை விட்டு வேறு ஏரியாவுக்கு போகிறது அந்த மாதிரி டியூட்டி எதுவும் இருக்கக்கூடாது. He is required to deliver all articles entrusted to him for delivery to persons residing within the limits of his beat before he returns to the post office if possible. அதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரிக்கு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னும் போது இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் முடிஞ்ச வர டெலிவரி பண்ணிட்டு வர பார்க்கணும். அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா அவங்க அந்த பீட் அந்த போஸ்ட்மேனோட பீட்டில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அட்ரஸில் ஆர்டிக்கல் வருதுன்னும் போது அந்த ஏரியா போஸ்ட்மேன் அந்த யாருனே தெரியாத ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணக்கூடாது. அவங்க பீட்டில் ரிசீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அல்லது அவங்க பீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்தால் அந்த அட்ரஸில் மட்டும்தான் அவங்க டெலிவரி பண்ணணும். போஸ்ட்மேன் while on duty are prohibited from distributing advertisements, handbills, trade circulars or notices of any description on behalf of the members of public. அதாவது டியூட்டியில் இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் பார்த்தா ப்ரைவேட்டான ஒர்க்ஸ் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த வேறு ஒரு கடைக்கான விளம்பரத்தை பரப்புறது அந்த மாதிரி வேலைங்க எதுவும் அவங்க செய்யக்கூடாது. அதுவே டைரக்ட் போஸ்ட்டாக இருந்தால் செய்யலாம், ஏன்னா அது போஸ்டல் ஆர்டிக்கல். இது ப்ரைவேட்டாக வர எதையுமே ஒரு போஸ்ட்மேன் செய்யக்கூடாது. If the addressee of an article cannot be found at the given address, enquiry regarding his changed address should be made from the neighbors. அதாவது ஒரு ஆர்டிக்கலை டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த அட்ரஸ் இல்லைங்கிற சமயத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தா அவங்க எந்த அட்ரஸ்க்கு சேஞ்ச் ஆகிருக்காங்கன்ற விஷயத்தை பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இஃப் ட்ரஸ்ட்வர்த்தி இன்ஃபர்மேஷன் கேன் பி அப்டைன், த போஸ்ட்மேன் ஷுட் டெலிவர் த ஆர்டிக்கல் அட் த நியூ அட்ரஸ் இஃப் இட் இஸ் இன் ஹிஸ் பீட் or make a note of the new address on the article so that it may be made over to another postman at the next delivery or redirected to another postman at the next delivery or redirect to another post town as the case may be. அதாவது அந்த அட்ரஸில் போய் பார்க்கும்போது அவங்க அங்கே இல்லைன்னா புது அட்ரஸ் எங்கே மாறி போயிருக்காங்கன்றத நெய்பர்ஸ்கிட்ட கேட்கணும். ஒரு வேளை அவங்களோட பீட் அதே பீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த பீட்டில் அந்த போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணிடலாம். அல்லது அதே ஆஃபீஸில் வேறு பீட்டில் இருக்காங்கன்னும் போது எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பீட் போஸ்ட்மேன் யாரோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
இல்லை வேறு போஸ்டவனுக்கு போயிருந்தாங்க அப்படின்னும் போதும் ட்ரஸ்ட் ஒர்த்தி இன்ஃபர்மேஷனாக இருந்தது, அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை அவங்க எங்கே போயிருக்காங்களோ அங்கே ரீடைரக்ட் பண்ணலாம். இஃப் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த அட்ரஸி cannot be obtained, the article should be returned to the postmaster as unclaimed. ஒருவேளை அப்படி அந்த அட்ரஸியோட டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஆர்டிக்கலை அன்கிளைம்டு ஆர்டிக்கலாக ரிட்டர்ன் பண்ணிடணும். If the addressee of VP article is at home and does not at once take delivery of it, the postman should require the addressee to sign the receipt attached to the intimation to the addressee and pasted into the postman's book of receipts for intimation and notices delivered. அதாவது ஒரு விபி ஆர்டிக்கலை டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே அந்த ஆர்டிக்கல் டெலிவரி ஆகலைன்ற சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட இன்டிமேஷனை கொடுத்துட்டு அதில் சைன் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் நோட்டீஸஸ் டெலிவர்டில் அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பை அவங்க சைன் பண்ண இன்டிமேஷன் ஸ்லிப்பை ஒட்டி வச்சிடணும். இஃப் த அட்ரஸி ஆஃப் விபி ஆர்டிக்கல் இஸ் நாட் ப்ரெசன்ட் அட் ஹோம், த போஸ்ட்மேன் ஷுட் ரிமார்க் ஆன் த ஆர்டிக்கல் அண்ட் ஷுட் கோ அவுட் ஃபார் டெலிவரி ஃபார் த செகண்ட் டைம். அதாவது அதே போல் ஒரு விபி ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு வரும்போது அந்த அட்ரஸி வீட்டில் இல்லைங்கிற சமயத்தில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இல்லாத விஷயத்தை ரிமார்க்காக எழுதிட்டு ரெண்டாவது நாள் மீண்டும் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகணும். இஃப் he is not present on the second time also, the intimation should be delivered to an adult member of the addressee's household or any other person who may be considered to be authorized to receive ordinary correspondence for the addressee and the receipt to be obtained in RP 53. முன்ன சொன்னது போல் ரெண்டாவது நாளும் ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் ரெண்டாவது நாளும் அந்த அட்ரஸி வீட்டில் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ணால் அந்த போஸ்ட்மேன் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டுக்கிட்டேயோ அப்படி யாரும் இல்லைன்ற சமயத்தில் அந்த அவங்கக்கிட்ட அந்த இன்டிமேஷனை கொடுத்துட்டு அந்த இன்டிமேஷனுக்கான ரெசிப்டில் யார்கிட்ட இன்டிமேஷன் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட RP 53 சைன் வாங்கின்னு வந்துட்டு அவங்களோட புக்கில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் RP 53. If the person to whom the intimation is to be delivered is illiterate, the postman should write the name of that person in RP 53 and deliver the intimation in presence of witness whose signature should be obtained in the book. ஒருவேளை அந்த இன்டிமேஷன் யார் வாங்குறாரோ அவர் ஒரு வேளை இல்லிட்ரேட்டாக இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இன்டிமேஷன் கொடுத்தோன்றதுக்காக வேற ஒருத்தர் விட்னஸாக வாங்கிக்கலாம். அந்த விட்னஸ்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு யாருக்கிட்ட இன்டிமேஷன் கொடுக்குறோமோ அவங்களோட பேரை போஸ்ட்மேனே கைப்பட அவங்களோட நேம் என்னவோ அதை அந்த RP 53 நோட் பண்ணிக்கிட்டு விட்னஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த இன்டிமேஷனை கொடுத்துடலாம். அவ்வளோதான் சார். இப்போதைக்கு இந்த வால்யூம் 6 பார்ட் 3 இது பார்ட் 1. இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதுவும் போஸ்ட்மேனுக்கான இன்னொரு கிளாஸ் ஒன்று யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பார்ட் 1 பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.